வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பளவுக்கு மாவு ஜவ்வரிசி தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். வாணலில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்து இடிக்கிற உருளில் சேர்த்து இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1/4 கப் வேர்க்கடலை, 10 முந்திரி, 10 பாதாம் சேர்த்து வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே வாணல்லே 1 கப் அளவுக்கு மக்கானா, அதாவது தாமரைப்பொரி தான் சேர்த்துருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. அதை லைட்டாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வேர்க்கடலை கூடயே சேர்த்து ஆற விட்டுடுங்க. இப்போ அதே வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஜீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி, பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதில் ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணீர் வடிகட்டி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பழுத்த தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 3 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுலே உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கும், தக்காளி வெந்து ஜவ்வரிசிலாம் வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நெய்யில் வறுத்து எடுத்த வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, மக்கானா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு கூடவே இடித்து எடுத்த மிளகு சீரகையும் சேர்த்து கலந்து 1 நிமிஷம் மூடி வச்சு திறந்தீங்கன்னா நல்ல சூப்பராக மணமாக இருக்கும். இதில் 1/2 எலுமிச்சை பழத்தை பிஞ்சு விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையும் தூவி நல்லா கலந்து பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். அசந்தே போவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும்.